மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் பரலோகத்தின் தேவன் எங்களுடைய மத்தியில் நீர் கடந்து வந்து நீர் தம்முடைய கிரியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவ்வளவு நேரம் பாடல் மூலமாக, சங்கீதங்கள் மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக இந்த இடத்தில் நாங்களுமே ஆராதித்தோம். தொடர்ந்து நாங்கள் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க தேவரீர் எங்களை ஒன்று கூட தகுதிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தருகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக கருத்தில் பயன்படுத்துவீராக. தொடர்ந்துள்ள பகுதி முழுவதையும் கர்த்தரே பொறுப்படும். சகல தடைகளை உடையும் தேவனுடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்காருவோம். கடந்த வாரத்திலே நாம் சொன்னபடி 3 நாட்கள் அருமையான ஜெபம் நடைபெற்றது. அநேக தேவ பிள்ளைகள் கலந்து கொண்டீர்கள். சிலர் வந்து சேரவில்லை, அது என்னன்னு தெரியல, பரவாயில்லை. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை பகல் நேரம் 11 மணிக்கு சகோதரிகள் ஜெபம் வைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை பகல் 10 மணிக்கு நம்ம உபவாச ஜெபம் இருக்கிறது. சனிக்கிழமை மாலையிலே அருமையான பாலிய பிள்ளைகளுக்கு விசேஷமாக பரிசுத்த ஆவியுடைய அபிஷேக ஆராதனை. இவ்விதமாக இந்த வாரம் எல்லாம் ஒழுங்காக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை கலந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறோம். எல்லாருடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் பாதுகாவலும் அளவில்லாமல் பெருகுவதாக. சந்தோஷமாக இருக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? சின்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷமே இல்லை. நீங்கள் கேட்டதொன்னும் வாங்கி கொடுக்கல போல இருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படி தானே? சின்ன பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க.